யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே எடுத்துட்டு வரேன். டேய் போன காடி என்னடாச்சு? மாமா நாங்க சக்தி மாமா ஃபாலோ பண்ணி போனோம். அவர் கார்ல போயிட்டு இருந்தாரு, நாங்க பைக்ல போனோம். அவரை ஃபாலோ பண்ணி நாங்க போயிட்டு இருந்தோமா, திடுதுப்புன்னு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட தாண்டின உடனேயும் வண்டியை நிறுத்திட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்க ஒரு தூரம் இடைவெளி விட்டு அவரை ஃபாலோ பண்ணி நின்னோம். அவர் எங்களை பார்க்கல, ஆனா நாங்க அவரை உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருந்தோம். சுத்தி முத்தி பார்த்தாரு. அவரு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க அவரு யார சந்திக்க போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் வெயிட்டிங், அவரும் வெயிட்டிங், அவரும் வெயிட்டிங், நானும் வெயிட்டிங். மணி கணக்கா அப்படியே. என்ன மறந்துட்டியாப்பா? அப்ப இவனும் இருந்தான். நாங்க 2 பேரும் காத்துட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் ரொம்ப எதிர்பார்ப்போட காமன் நேரமா காத்துக்கிட்டே இருந்தோம் மாமா. டேய் என்னடா ஆச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? வெயிட் பண்ணு மாமா. அப்போ சக்தி மாமா கார்ல இருந்து இறங்கினாப்ல. சக்தி மாமாவை பார்க்க குடு குடு குடுன்னு ஓடி வந்து ஒருத்தர் நின்னாரு. அவங்க 2 பேரும் ஒரு 10 நிமிஷமா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரும். மாமா அவரு யாருன்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் கிளம்பி போறப்ப முகத்தை பார்த்தா, அவர் யாருன்னு பார்த்தா, அவர் முகத்தை யாருன்னு பார்த்தா நம்ம சவிதா ஹோட்டல் ஓனர் காசி என்ன மவன் சதீஷ். என்னடா வைத்தியமா நீ? அரமெண்டல். அவன் சக்தியோட ஃப்ரெண்டா? ஏடா இதை சொல்லதான் இம்பிட்டு பில்டப் உனக்கு அடிச்சனும் இருக்க போறேன். ஏதாவது உருப்படியா தெரிஞ்சதுன்னா அதை சொல்லு, இல்லன்னு வச்சுக்க. இத கொஞ்சம் புடிங்க ப்ளீஸ், புடிங்க. இதே மாதிரிதான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஆளை காணோம். காரோட மிஸ்ஸிங். மிஸ் ஆயிட்டான்னு வந்திருக்கீங்க. தரித்திரம் பிடிச்சவங்களா, கிறுக்கு கபோதிகளா, அறிவு கேட்ட மாக்காங்களா? செல்லுல காசு அனுப்பு, அது அனுப்புன்னு நல்லா வாங்கி தின்னீங்கல்ல. இப்போ வந்து மிஸ் ஆயிட்டான்னு அழக்குறீங்க. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? நாங்களும் போராடிட்டோம். உன் தம்பி இருக்காரு, லெப்ட்ல போவார்னு பார்த்தா ரைட்ல போறாரு, ரைட்ல போவார்னு பார்த்தா லெப்ட்ல போறாரு. சரி எங்கிட்டு போறாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு பக்கமா போய்கிட்டே இருக்காரு. நாங்களாச்சும் முயற்சி பண்ணோம். நீங்க கிளவி மாதிரி குத்த வச்ச இடத்துல குத்த வச்சுக்கிட்டு வெத்தலையில மை போட்டு பாத்தீங்களா? உங்களுக்கு கிடைச்சாரா? நாங்க முயற்சி பண்ணி தோத்தோம். ஆனா நீங்க லூசு பயல. நாங்க எங்கடா உட்காந்துட்டு இருக்கோம்? நாங்களும் தேடி பார்த்துட்டு வந்து தான் உட்காந்துட்டு இருக்கோம். போலீஸும் ஒரு பக்கம் நாங்க நம்பிட்டு தான் இருக்கோம், அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் ஏகப்பட்ட ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்காங்க. கிடைக்கல, அதான் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் செய்றீங்க, ஆனா ரிசல்ட் நானும் பெயிலு நீங்களும் பெயிலு. தட்ஸ் ஆல். காமெடி சொல்லிட்டேன். அக்கா அக்கா, ஈஸ்வரி அக்கா இங்க? காலையில இருந்து இன்னும் கீழே இறங்கவே இல்லையா அவ? என்னது எது இறங்கி வரலையா? ஏமா நான் காலையில எந்திரிச்சு இறங்கி வர்ற போது மாடியில் இல்லையம்மா. என்ன அடுத்த ஆளையும் காணுமா? என்ன வீட்டுல ஒவ்வொரு லேடிஸா காணாம போயிட்டு இருக்காங்க. இருக்கு பாரு, வாய பொத்திட்டு இதான் பக்கத்துல எங்கயா இருப்பாங்க, போய் தேடு. போடா போங்கடா, போய் தேடுங்கடா, போங்கடா. நீங்க போய் வீட்டுக்குள்ள தேடுங்க. அந்த பக்கமா போய் தேடுறேன். டேய் நான் இங்க பாக்குறேன். நீ முல்ல இந்த பக்கம் போ. பிரியணுமா? டேய் இப்ப போல பிரியணுமா? அக்கா தேடுறா. மூர்த்தி என்ன? வரமா சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி அக்கா வெளில வந்தாங்களா? இல்லையே, பாக்கலையம்மா. காலையில இருந்து எங்கேயும் வெளியே போகலையே. ஆனா இங்க இல்ல, நான் மேல பார்த்தேன். என்னாச்சு? அக்கா ஈஸ்வரி அக்கா, அப்பா சிவபெருமானே, எங்க ஈஸ்வரி அக்கா எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்க பெண்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே.
அண்ணி 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 அக்கா தர்த்தினி வந்துருவா, நீங்க வாங்கக்கா. எங்கக்கா போனீங்க? அண்ணே கிடைச்சாங்களா? இல்ல உனக்கு? ஐயோ எங்க போனாங்க? வா ஃபாலோ மீ. எப்பா என்னாச்சு? என்ன ஃபுல்லா பாத்துட்டேன். ஏய், என்னடா ஆச்சு கரியால? இல்ல மாமா, நீ ஒழுங்கா பாத்தியா? சல்லடை போட்டு தேடிட்டேன். எங்கப்பா இருக்கா? மேல இல்லையா அண்ணா? ஏமா எங்கம்மா? என்னம்மா ஆச்சு? நீங்களாம் ஒன்னாத்தனமா இருந்தீங்க. ஏப்பா அம்மா அவங்கப்பா அம்மாவோட சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காளா? இல்லண்ணே அம்மா. இல்ல இல்ல அம்மா அத்தை வந்து அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. இது அன்னைக்கு போனது இன்னும் வரலையா? இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. சரிப்பா, ஏய் நீங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு போய் வெளியே போய் தேடுங்கப்பா. போங்கப்பா போங்க. டேய் நீங்கள் போங்க. அண்ணா ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் போயிருக்காங்களான்னு ஃபோன் போட்டு கேட்கலாமா? இருப்பா, நானே ஃபோன் பண்றேன். ஹலோ வணக்கம், நான் தான் பேசுறேன். ஈஸ்வரி இங்க வந்துச்சா? அப்படியா? சரி சரி, ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு அங்கே வரணும்னு சொல்லிட்டாப்புல, அதான் கேட்டேன். சரி வந்தது நான் கூப்பிட்றேன், வைங்க. அக்கா அக்கா இங்கதான் இருக்காங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மயங்கி கிடக்குறாங்க, வாங்க. அக்கா ஐயோ என்ன அக்கா? ஏமா என்னம்மா இங்க ஆச்சு? பாருங்க. ஈஸ்வரி நீ அக்கா 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 அண்ணி. பாருங்க. ஏமா என்னம்மா ஆச்சு? டேய் தண்ணி எடுத்து வா. தண்ணி கொண்டாங்கடா, போங்கடா. அக்கா அக்கா இங்க பாருங்க. ஒண்ணும் ஈஸ்வரி இல்ல. இங்க பாருப்பா. என்னக்கா ஆச்சு? ஏய், தண்ணி கொண்டாடா. தண்ணி அடி, தண்ணி அடி. போதும் அடி. ஈசு, அக்கா ஈஸ்வரி அண்ணி பாருப்பா. என்னாச்சு? மயக்கம் இருக்காங்க. எதுவுமே சாப்பிடல அவங்க. அக்கா ஈசு, அக்கா ஈஸ்வரி இங்க பாருப்பா. அக்கா அக்கா அண்ணி டாக்டர் போய் அழைச்சிட்டு போயிருவாங்க.